வெளியில் வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன்பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். இன்னைக்கு திமுக காரங்க பேரை கூட்டு வந்து நிக்க வைக்கிறேன்னு சொன்னா நீ பத்திரிகையாளர் சொல்லாத. இனிமே நீ திமுக ஆதரவு நபர்னு சொல்லு. இல்ல, இந்த வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கும் சீப்பு செந்திலுக்கு எச்சரிக்கிறோம். நீ யாரு? நீ ஒரு பத்திரிகையாளர். நீ திமுகவுடைய பிரதிநிதி கிடையாது, திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது, திமுகவில் நீ எந்த பொறுப்பிலும் இல்லை. ஆனா எஸ்ஜி சூர்யா அவர்கள் மாநில இளைஞரணி தலைவர் பாஜக, அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவர் பாஜக பேசுவதற்கு அவருக்கு தான் உரிமை இருக்கு. நீ ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர் ஒரு சாராக இருக்கக்கூடாது. ஆனா நீ திமுகவுக்கு சொம்படிப்பதும் மு க ஸ்டாலினுக்கு சொம்படிப்பதும், திமுக எந்த தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டாமல் அதை கடந்து செல்வதுமாக வாயை வாடகைக்கு விடும் நபர் நீ. அதனால வாயை வாடகைக்கு விட்டாதான் உங்க வீட்டுல அடுத்த சோரே இருக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பேசணும். அவர் சொல்றாரு என்னன்னா, அதாவது அந்த மண்டபத்துக்குள்ள நிறைய பிஜேபி காரங்க உள்ள இருந்துட்டாங்க, எங்களுக்கு இங்க பாருங்க வெளியே எவ்வளவு திமுக காரங்க இருக்கிறான்னு கேட்கறாரு. ஒவ்வொரு அரங்கத்திலும் கூட்டம் நடக்கும் போதும் என்ன ஒரு அறிக்கை கொடுப்பாங்கன்னா, யாரு முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. எல்லா கூட்டரங்கிலும் எல்லா விவாத நிகழ்ச்சியிலுமே இப்ப யாருக்கும் முன்னாடி ரிசர்வேஷன் எல்லாம் கிடையாது. யார் சீக்கிரம் வரீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுங்கிறதா எல்லா டிவி விவாத நிகழ்ச்சியிலும் நடக்கிறது. அப்ப லேட்டா வந்து யார் தப்பு? திமுக காரன் தப்பா இல்ல பாஜக காரன் தப்பா? நீ குடிச்சிட்டு தூங்கி எழுந்துச்சு நீ லேட்டா வருவ, நீ வர வரைக்கும் பாஜக காரன் உள்ள போக வெயிட் பண்ணுவானா என்ன? இல்ல, இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. என்ன கேள்வினா, இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சக மாணவர்கள் இருப்பாங்க, சக மாணவர்களை சண்டை வரும். அப்ப இந்த மாணவன் என்ன பண்ணுவா, உள்ள இந்த மாணவன் அடிச்சிட்டான்டா மச்சான், நீ கொஞ்சம் பேர் வெளியே கூட்டு வந்து நில்லு, நான் இவனை வெளியே வரும்போது இவனை தூக்கிடலாம் அப்படின்னு பேசுவாங்களா? அந்த மாதிரி இருக்கு சீப்பு செந்தில் பேசுனது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க உள்ளே நான் அவ்வளவு பண்ணாங்க, பரவாயில்ல நான் பொறுத்துக்கிட்டேன், எப்படி வெளியே தானே வரப்போறாங்க, அதுக்குள்ள நான் ஆளுங்களை கூட்டு வந்து பண்ணலாம். என்ன ஆளுங்களை கூட்டு என்ன பண்ண முடியும் உன்னால? நீ என்னடா பண்ண முடியும் உன்னால? நான் கேட்கற மானங்காட்ட சீப்பு செந்தில சொல்லிட்டு சைடா நான் வெளியே நிப்பேன், திமுக காரன் என் கூட இருக்கிறான், குண்டர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்க கூட சண்டை போட போறேன், நீ சொல்லி இருந்தீனா உன்னைய விட 4 மடங்கு கூட்டம் அங்க வெளியே வந்து நிற்கும் பிஜேபி கார கூட்டம். நீ ஆம்பளை இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த தகவலை எஸ்ஜி சூர்யாவுக்கு தெரிவித்து விட்டு, நான் என் ஆட்களோடு வெளியே நிற்கிறேன், நீ ஆண்மகனாக இருந்தா உன் ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ ஆண்மகன். அங்க ஒரு 10 பாஜக காரன் இருக்கிறா, நீ வெளியே 100 திமுக காரனை கூட்டு வந்து நிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா பாஜக காரன் சும்மா கிடையாது, உன்னைய மாதிரி காசுக்கு வேலை போறோம் நாங்க கிடையாது. நாங்க வந்து முழுக்க எங்களோட சித்தாந்தத்துக்காக, எங்களோட கொண்ட கொள்கைக்காக இருக்கிறோம். அதுக்காக எந்த வேலையை வேணா நாங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு பாஜக காரன் நிறைய பேர் சிறைக்கு போறானாக்கா அதுக்கு காரணம் என்ன? பணத்துக்காக போறான் இல்ல, கொண்ட கொள்கை. நீ ஒரு நாள்னா சிறைக்கு போயிருக்கிறியா? திமுக ஒரு நாள்னா சிறைக்கு போயிருக்கியா? உன்னை எதுக்கு அந்த சேனல் துரத்தி விட்டாங்க? நீ வேலை செஞ்ச சேனல் உன்னை எதுக்கு துரத்தி விட்டாங்க? ஏன்னா நீ மானம் கட்ட பொழப்பு பொழைச்சிருக்க. இங்க பணத்தை வாங்கி நாங்க எவன் பணம் கொடுப்பானோ அவனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எச்ச பயணி. நீ பிஜேபியை பற்றி பேசுவதற்கோ, நீ எங்கள் இளைஞரணியை பற்றி பேசுவதற்கோ, இல்ல பாஜக நரேந்திர மோடியை பற்றி பேசுவது உனக்கு என்ன தகுதி இருக்கு? திரும்பவும் சொல்றேன், நீ ஆண்மகனாக இருந்தால் நேரத்தை நீயே குறி, இடத்தை நீயே குறி, மோதி பார்க்கலாம். நாங்க ரெடியா இருக்கிறோம். நாங்க பொட்டைங்க கிடையாது. அவங்கள மாதிரி 100 பேர்லாம் வரமாட்டோம். நாங்க 10 பேர் 15 பேர் பாஜக உள்ள இருக்கிறான், அவனுக்காக 100 பேரை கூட்டு வந்து நிக்க வைக்கிறிய. நீ எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி? நீ எப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்? நீ பத்திரிகையாளர் என்ற போர்வையில கேவலமான செயலா செஞ்சுட்டு இருக்க. நீ உண்மையிலேயே நீ ஆண்மகனாக இருந்தா ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணிருக்கணும்? கருத்தியல் ரீதியா மோதணும். எங்க கிட்ட கருத்தியல் ரீதியா மோத வக்கு கிடையாது. அவதூறு பரப்புவதையே குறிக்கோளாக கொண்டிருப்பது அந்த செல்வவேல். அதனாலதான் நாங்க கண்டிக்கிறோம். இந்த சீப்பு செந்தில் யாருனாக்கா அவதூறை மட்டுமே பரப்பக்கூடிய எந்த ஆதாரமும் இருக்காது, வெறும் அவதூறை மட்டும் பரப்ப, பிஜேபி மேல இருக்க அவதூறு மட்டும் பேசுவே தவிர பத்திரிகையாளர் என்றால் திமுக மேல இருக்கக்கூடிய தவறையும் சுட்டி காட்டணும். இன்னைக்கு திமுக காரங்க பேரை கூட்டு வந்து நிக்க வைக்கிறேன்னு சொன்னா நீ பத்திரிகையாளர் சொல்லாத. இனிமே நீ திமுக ஆதரவு நபர்னு சொல்லு, இல்ல திமுக இந்த பொறுப்புல இருக்கிறன்னு சொல்லு. பத்திரிகையாளர் என்ற போர்வையில நீ இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் தமிழகத்துல எங்குமே நீ நடமாட முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா திமுக இருக்கு, உலகம் பூரா பிஜேபி இருக்கு. நீ அவனை தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே போட, சொந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது. நீ உன் தெருக்குள்ளே நீ நடமாட முடியாது. எச்சரிக்கை விடுக்கிறோம் சீப்பு செந்தில் அவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். பாஜகவை சீண்டுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாஜக இருக்கலாம் பொட்டைங்க கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி கிடையாது. வீரமிக்க ஆன்மீக நபர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய கட்சி எங்க கட்சி. அதனால இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் சீப்பு செந்தில் அவர்களா, இல்லை என்றால் சீப்பு செந்தில் இருக்கும் இடம் காணாமல் போய்விடும்.